எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிற ஒரே விஷயம், உணவில் கீரை அதிகமாக சேர்த்துக்கோங்க, அடிக்கடி கீரை சாப்பிடுங்க, இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம அனுபவபூர்வமாக பெரியவங்க சொன்னதும் அதுதான், ஆராய்ச்சி பூர்வமாக சொன்னதும் அதுதான், நம்மளுடைய டாக்டர்ஸ் சொல்கிறதும் அதுதான். யாராக இருந்தாலுமே கீரை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கீரை எப்படி எடுத்துக்கிறது? நிறைய பேருக்கு கீரை பிடிக்கிறதே இல்லை. அது சுவையுள்ளதாக சமைக்கும்போது நல்லா கண்டிப்பாக நிறைய சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி கீரையில் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த மெத்தடு, இந்த ரெசிப்பியை நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். முக்கியமாக அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி கீரைகளில் சுவை அட்டகாசமாக இருக்கும். அந்த ரெசிபி தான் இது. ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ரெசிபி தான், ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க டீட்டெயில் பார்த்தலாம். இதுக்கு முக்கியமாக நான் எடுத்துக்கிறது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா தோல் உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கீறி வச்சுக்கோங்க, வகுந்துட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைக்கீரையில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். இது ரொம்ப சுவையாக அட்டகாசமாக க்ரீமியாக இருக்கும். அரைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கடைய தான் போகிறோம். இந்த கீரை கடையிறதுக்கு நம்ம பாரம்பரிய சுவையில் அரிசி மண்டி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல பேனை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை முதல்ல சேர்த்துக்கோங்க. பூண்டு இப்போ சேர்க்க வேண்டாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா கீரை சுவை அட்டகாசமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து இதில் வதக்க போகிறோம். இது அரைக்கீரை, சிறுகீரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போது அரைக்கீரையில் செய்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன போல் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையினுடைய இளம் தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்டை சேர்த்து செஞ்சிங்கனாலுமே கீரை கடையிறதுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும். வெறும் கீரை மட்டும் இல்லாமல் அதனுடைய இளந்தண்டுகளையும் சேர்த்து நல்லா ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா திறங்கி வந்துருச்சு அப்படின்னா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைக்கீரை, சிறுகீரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இந்த கீரை திறங்கிட்டே இருக்கும்போது அரிசி கழனி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நீங்கள் சாதம் பண்ணுறீங்க அல்லது இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அரிசி எடுத்துகிட்டு ஒரு வாஷ் அந்த தூசி போக கழுவிடுங்க. கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி விட்டு நல்லா உரசி களைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கொல கொலன்னு அது வரும். நீங்கள் கீரை திறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொலன்னு வந்த கழனியை தெளிய வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி மேலே வந்துடும். அந்த பால் மாதிரி திக்காக இருக்கிறது கீழே தங்கிக்கும். அந்த தண்ணி பகுதியை இருத்துடுங்க, அது வேண்டாம். அடியில் இருக்கிற பால் மாதிரி இருக்கிற திக்கான மண்டியை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கீரை நல்லா திறங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா திறக்கிக்கோங்க. இந்த தக்காளி சேர்க்கும் போது இந்த கீரையினுடைய சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம கடைசியாக சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்டு தான் இந்த ரெசிபிக்கே சூப்பர் டேஸ்ட் கொடுக்க போகுது. இது நல்லா திறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி கழனி, அந்த கழனி தண்ணி திக்காக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே அந்த கீரையில் சேர்த்தலாம். அந்த திக்காக இருக்க பார்ட் மட்டும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக குக் ஆகிடுச்சு. இதை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க. மத்தோ அல்லது நீங்கள் மசிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சேர்ந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக கீரை கடையிறதுக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு அந்த மாதிரி சேர்த்து தான் கீரை கடையல் செய்வாங்க. இப்போ நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்காமல் அரிசி கழனியில் செஞ்சுருக்கோம். இந்த அரிசி கழனிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. மருத்துவ குணம் இதுக்கு நிறைய இருக்குது. இது பாரம்பரிய சுவை. அந்த காலத்துலலாம் செட்டிநாடு பகுதிகளில் அரிசி கழனி வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்காங்க. நம்ம சேனல்லையும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரையில் சுவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு சுவைக்கு தேவையான உப்பு நான் கடைசியில் தான் சேர்க்குறேன், முதல்ல சேர்க்கலை. தட்டினா பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அடுப்பில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கடைஞ்சிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு கடைஞ்சிட்டு உப்பு சேர்த்து பூண்டு சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டும் தேங்காய் எண்ணெயும் இந்த கீரை கடையிறதுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். இதை சேர்த்து லேசாக கொதிக்க வச்சிங்கன்னா போதும். கொதிக்க வச்சுட்டு நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த தேங்காய் எண்ணெய், பூண்டு இது 2யும் நம்ம நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அரிசி கழனி வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் டேக் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான சுவையான ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.